வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்கோட ஃபர்ஸ்ட் மில்லியானியா கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைல தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு ஐடிஎஃப்சி பேங்க்ல கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறையவே ஆஃபர்ஸ் இருக்குது. நிறைய கிரெடிட் கார்டு ஐடிஎஃப்சி பேங்கை பொறுத்தவரையிலும் ஃப்ரீ தான். அது மட்டும் இல்லாம இதுல இன்கம் ப்ரூஃப் எல்லாம் வெரிஃபை பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 8.5% இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. மற்ற பேங்க்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 32% அப் டு இல்ல 45% அப்படின்னு காட்டுவாங்க. ஸோ இங்க மட்டும் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 8.5% இருந்து அப் டு 35% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. 45 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏடிஎம்ல இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. ஏடிஎம்ல பணம் எடுக்கிறீங்களா அதுக்கு வந்துட்டு. நெக்ஸ்ட் இதுல வந்து 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் இருக்கு. பர்டிகுலரா உங்களோட பர்த்டே டேட் அன்னைக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எல்லா அமௌண்ட்டுக்குமே எவ்ரி 100 ரூபீஸ்க்குமே 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. இது லைஃப் டைம் ஃப்ரீ தான். ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ எதுவுமே எப்பவுமே பிடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால நீங்க கேர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு இல்ல இப்பதான் நான் புதுசா கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களும் ஸோ இந்த பேங்க்ல நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த பேங்க்ல எப்படி நம்ம கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்றதுக்கான லிங்க் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வந்து எலிஜிபிள் இருக்குதோ அந்த லிஸ்ட்ல உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்க ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மில்லியானியா, ஃபர்ஸ்ட் செலக்ட், ஃபர்ஸ்ட் கிளாசிக் கிரெடிட் கார்டு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ தான். ஸோ இப்போ வந்துட்டு அப்ளை ப்ராசஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர் பத்தின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், இதுவும் உங்களோட ஆதார் கார்டுல இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. அடுத்தது வந்து மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பர் ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கிற நம்பரா தான் இருக்கணும். ஸோ இதை வந்து என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணி இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபில் பண்ண வேண்டியது உங்களோட பான் கார்டு நம்பர், உங்களோட ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையுமே இங்க ஃபில் பண்ணிட்டு அதோட பின்கோடு நம்பரையும் இங்க என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாத்தையுமே நான் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிட்டு ஃபைனலா ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய நேமும் உங்களோட பான் கார்டுல இருக்கிற நேமும் டிஃபரெண்டா இருந்தது அப்படின்னா அகைன்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பான் கார்டுல உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதை என்டர் பண்ண சொல்லுவோம். இந்த இடத்துல பான் கார்டுல இருக்கிற மாதிரி நேமும் உங்களோட பான் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஆதார் கார்டுல இனிஷியல் இருக்கும், பான் கார்டுல இனிஷியல் இருக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி பாப்பப் வந்து காமிக்கும். அப்படி காமிக்கும் போது இதுல பான் நம்பரையும் உங்களோட பான் கார்டுல இருக்கிற மாதிரி நேமை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம என்டர் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து சப்மிட் கொடுத்ததுமே அடுத்தது நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் டீடைலை ஃபில் பண்ண சொல்லுவோம். இந்த இடத்துல நம்மளோட ஆக்குபேஷன், இதுல வந்து நீங்க சேலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாய் அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட கம்பெனி நேம், உங்களோட மந்த்லி இன்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட டீடைலை ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுக்கு அடுத்தது உங்ககிட்ட வந்து ஆல்ரெடி கிரெடிட் கார்டு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்ததுன்னா நீங்க இதை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இல்லைனா இதை வந்து அப்படியே விட்டுட்டு கீழே வந்து கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இப்போ என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குன்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த பேங்க்ல உள்ள கிரெடிட் கார்டு, அந்த பேங்கோட நேம், அதுல என்ன வேரியன்ட், அதுல எவ்வளவு கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிட்டு இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் எலிஜிபிலிட்டி இல்லைனா ரிஜெக்டட் ஆகும், இல்லைனா ஃபஸ்ட்டு வாவ் கிரெடிட் கார்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். வாவ் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக வாங்கக்கூடிய கிரெடிட் கார்டு. ஸோ அந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு வாங்க இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். உங்களுக்கு ஒரு வேளை எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இது மாதிரி கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு போட்டு உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டையுமே வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ நமக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 41,000 ரூபாய் வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கான லிமிட் வந்து இதில் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.67% வந்து பர் மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. பர் இயருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமாக 20% வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து கார்டு அப்ரூவல் ஆயிடுச்சு, நம்மளுக்கான கிரெடிட் லிமிட்டும் வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்தது கார்டை வந்து செலக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு செலக்ஷன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் யுவர் ப்ரிஃபர்ட் கார்டு ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்டாக வந்து ஷோ ஆகும். இதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா 1 by 1 உங்களுக்கு எந்தெந்த கார்டெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குதோ எல்லாமே காமிப்பாங்க. இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மில்லியானியா கிரெடிட் கார்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு தான் அப்ளை பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபேஸ் இருக்கிற மாதிரியான கார்டை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணும் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல
இடத்துல உங்களோட நேமை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸ் டீட்டெயில் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இந்த அட்ரஸ் தான் கார்டு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. உங்களுக்கு வேறு அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணணும், இல்லை இந்த அட்ரஸில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா கிளிக் ஹேர் டு எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மதர் நேம் கேட்டிருப்பாங்க. உங்களோட மதர் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருந்ததுன்னா இதில் என்ட்ரு பண்ணுங்கள், இல்லைனா விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு வந்து எந்த அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் ரெசிடென்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட கரண்ட் அட்ரஸ்க்கு தான் டெலிவரி பண்ணுவாங்க. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. இதில் பர்சனல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் இந்த இடத்துல ஷோ ஆகும். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டுக்கான பேமெண்ட்டை வந்து உங்களோட ஐடிஎஃப்சி பேங்க்ல இருந்து மந்த்லி டெபிட் பண்ணணுமான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணாதீங்க. இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்ககிட்ட ஆல்ரெடி ஐடிஎஃப்சி பேங்க் இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த பேங்க்லேருந்து டெபிட் பண்ணுவாங்க. உங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷன் வராது. இப்போ எனக்கு வந்து ஐடிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கிறதுனால எனக்கு இந்த ஆப்ஷன் வந்து கேட்குது. ஸோ அதனால் நான் இதை வந்து செலக்ட் பண்ணலை. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ் இமெயில் ஐடி வந்து கேட்பாங்க. இதில் உங்களோட ஆஃபீஸ் இமெயில் ஐடி கொடுத்துட்டு ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் இருந்ததுன்னா அதோட கோடு, அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் இது ரெண்டையும் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இது ரெண்டுமே வந்து இல்லை அப்படின்னா டேரெக்டாக நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்துட்டு ஹையர் ஆஃபீஸர் யாராவது ரிலேட்டிவாக இருக்கிறாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இல்லை டேரக்டர் யாராவது வந்துட்டு உங்களுக்கு ரிலேட்டிவ் யாராவது ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இதில் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணதுமே உங்களுக்கு இது மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான ஆப்ஷன் வந்து செலக்டட் ஆயிருச்சு. அடுத்தது இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிருச்சு. நம்மளுக்கான ரெஃபரன்ஸ் நம்பரும் இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜில் வந்து லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. வீடியோ கேவிசி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு வந்து கையில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து சைன்லாம் வந்து பண்ண சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களோட பேசிக் டீட்டெயில் எல்லாமே கேட்பாங்க. எல்லாம் இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி இதில் தான் வரும், தமிழ் வந்து கிடையாது. ஸோ நான் வந்துட்டு கேவிசி கம்ப்ளீட் பண்ணும்போது இங்கிலீஷில் தான் வந்து பண்ணேன். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட சேலரி, உங்களோட பேன் கார்டை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்துக்குவாங்க. இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான கார்டு வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு ப்ராசஸ் ஆனால் அடுத்த 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கார்டு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மெயில், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிதாங்க. அதுக்கப்புறமா நான் என்னோட ஐடிஎஃப்சி பேங்கோட மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து செக் பண்ணும்போது எனக்கு கார்டு நம்பர் எல்லாமே வந்து வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸ்க்குள்ளே எனக்கு கார்டும் வந்து ரிசீவ் ஆயிருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் ஐடிஎஃப்சி பேங்க்கில் உங்களால் வந்துட்டு ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து வாங்க முடியும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருந்தது அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்கை சூஸ் பண்ணுங்கள். இதில் இன்னும் நிறைய ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஐடிஎஃப்சி பேங்க்கில் எந்த கிரெடிட் கார்டு வாங்கினாலும் சரி அதோட சேர்த்து உங்களுக்கு ரூபே டைப் கிரெடிட் கார்டு ஃப்ரீயாகவே அலோகேட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கார்டுக்கு 200 சார்ஜஸ் பண்ணுவாங்க. 200 ரூபாயுமே உங்களுக்கு வந்து ரீஃபண்டபிள் தான். நீங்கள் வந்து யூபிஐ பேமெண்ட் இது பண்ணும்போது 50 ரூபாவா உங்களுக்கு 4 டைம் வந்து கொடுத்து அந்த 200 ரூபாயும் கழிச்சு விட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி நீங்கள் 2 கிரெடிட் கார்டு வந்து எடுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தான கிரெடிட் கார்டு தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை யாருக்கெல்லாம் அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.